ரீபர்த்தும் வரல, ப்ராஃபிட் வரல, ரெண்டாவது ரவுண்டில் ரீபர்த்தும் வரல, மூணாவது ரவுண்டு ஃபுல்லாக வந்துருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ரீபர்த் 2 வந்துருச்சு. அது 1, 2 தான் ரீபர்த் ஐடிக்கு வந்துருச்சு. 1க்கு 1 அது கட்டிடுச்சு. இப்போ அநேகமாக ராத்திரி நேரத்தில் பயணங்கள்லாம் பண்ணி வந்திருப்பீங்க. ஏதோ சொல்ல போறான்னு கேட்க வந்திருப்பீங்க. சொன்ன மாதிரி வடிவம் சார் சொன்ன மாதிரி இப்பவே கண்ணை கட்டுறது அந்த மாதிரி இந்த ஒரு 5 மணி வரைக்கும் வேற நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, பாராட்டுதல் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க மத்தவங்களை பாராட்டினா மத்தவங்க உங்களை பாராட்டுவாங்கிறது உண்மை. இப்ப நீங்க என்ன பண்ணிக்க போறீங்கன்னா, எல்லாரும் அவங்களுடைய வலதுகை அப்படி மேல தூக்கணும். பாராட்டுறது ரொம்ப முக்கியம். அதையும் தாண்டி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய விஷயத்தை பாத்தீங்கன்னா, நிறைய மிராக்கிள்ஸ்ல நிறைய அதிசயம் ஆச்சரியமா நடந்துட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேரு சிவஞான சிவசுந்தர சதாசிவ அர்ப்பண ரத்தினவேல் பாண்டிய சுப்பிரமணியன். எதுக்கு கேட்கறது இவ்வளவு பேருக்கா? இந்த பிதாமகன் வந்து இந்த கிரியேட்டர், இந்த லெஜெண்ட் சங்கர் சார் வந்து இவ்வளவு பேர் வேணா சார் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ் அப்படின்னு சின்னதாச்சு சார் சிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் கன்ஃபியூஸ். சிஎஸ்ஆர் வாங்க ராமணி சார் கூடுவாரு, சுப்பிரமணிய சார் கூடுவாரு, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சுப்புன்னு கூடுவாங்க. என்ன எனக்கு சினிமாவில் எனக்கு பேர் வந்து சுரேஷ் குமார். அப்ப ஒரே ரோல்ல வந்து இத்தனை பேரோட இருக்கக்கூடிய பெருமை எனக்கு இருக்கு. இப்போ நீங்க கை தட்டிக்கலாம். சந்தோஷம். ஏன்னா இது எதுக்காக இந்த கைத்தட்டல் அந்த தயக்கங்கள்லாம் வருது அப்படின்னா, நிறைய கைத்தட்டு நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். இந்த மாதிரி குத்துவிளக்குங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, எதுக்கு எல்லா மக்களும் குத்துவிளக்கு ஏற்றுறாங்கன்னா, வாழ்க்கையில வந்து நெருப்பு மட்டும்தான் நீங்க எவ்வளவு தலைகீழ வச்சாலும் சரி மேலும் உயரத்துக்கு போயிட்டு இருக்கு. நெருப்பு மட்டும்தான் நீங்க பத்த வைக்கும் போது ஒரு பேப்பரை உங்களுக்கு தலைகீழ வச்சா கூட நெருப்பு மேல நோக்கி தான் வரும். குத்து விளக்குறது அந்த மாதிரி. அந்த குத்து விளக்கு ஏற்றுறதுக்கு 5 குத்து விளக்க கூப்பிட போறோம். அது வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நிர்மலா மேடம், மிஸ்ஸஸ் நிர்மலா, மிஸ்ஸஸ் காந்தாமணி மேடம், அனைத்து பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் உற்சாகமான காலை வணக்கம். நான் உங்கள் ராஜா. நண்பர்களே, பேராற்றல் எல்லாரும் அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் எங்களை வழிநடத்துவதாகவும் அமையுமாக அருள் பேராற்றல் கருணையினால் நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும். வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வளமுடன். பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றி. I am sorry. Please forgive me.
forgive me. Please forgive me. Thank you. Thank you. I love you. I love you. I forgive myself. I forgive myself. இது ரொம்ப பவர்ஃபுல்லானது. டெய்லி சொல்லுங்க. வேற ஓகேங்களா? கீழே பார்த்துருக்கிறதுல பாக்கியராஜ் சார் நல்லா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் தான் பாக்கியராஜ். சரிங்களா? மாப்பிள்ளை அவர் தான் போட்டிருக்க சட்டை என்னது அப்படின்னு சொல்ற மாதிரி. கண்ணாடி போடணுமா? நன்றி. சரி, போட்டுக்கலாம். சரி, ஓகே. அனைவருக்கும் வணக்கங்கள். இன்னைக்கு நேத்து மத்தியானம் காலையில கிளம்பி வந்தவங்களுக்கு உண்மையிலே நன்றி. காலையில கிளம்பி நைட்டுக்கு ஸ்டே பண்ணவங்களுக்கு, மத்தியானம் கிளம்பி மிட் நைட்ல வந்தவங்களுக்கு நன்றி. அப்புறம் நைட் 12 மணிக்கு கிளம்பி காலையில ரீச் ஆனவங்களுக்கு நன்றி. 3 மணிக்கு கிளம்பி கரெக்டா அந்த 9 மணிக்கு ரீச் பண்ணவங்களுக்கு நன்றி. உண்மையிலே விஷயம் என்னன்னா ஒரு 10,000 பேர் இல்ல, இன்னைக்கு 12,000 பேரை நான் பேசுற சவுண்ட் கேட்குறா சார்? கேட்கலையா சார்? கேட்டிருந்தாலும் கூட இன்னைக்கு இந்த காலில் ஒரு 200 பேர் எனக்கு தெரிஞ்சு என்ன வேண்டியதே இல்ல, ஒரு 200க்கு மேலதான் இருப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அவ்வளவு 200 பேருக்கும் ஒரு முன் உதாரணமாக நீங்கள் உங்களுடைய நேரம், உங்களுடைய எஃபர்ட், உங்களுடைய குடும்பம் அத்தனைக்காக, உங்க அணிக்காக வந்திருக்கவங்க எல்லாருமே அணி தலைவர்கள் அப்படின்றதா உண்மை. அப்படி நம்மளுடைய அணிக்காக நாம அர்ப்பணிச்சுட்டு இந்த இடத்துல வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள். இந்த 12,000 பேர் இல்ல, இன்னும் வரக்கூடிய 1 கோடி பேர் சார்பாக, எத்தனை கோடி பேர் பரப்புறாங்கன்னு தெரியாது, அவ்வளவு பேர் சார்பாக இன்னைக்கு முன்னாடி நிக்கிற பில்லர்ஸ் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒருத்தர் மைக்க வர வைக்கணும்னா மைக்கே நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த மைக்கே மட்டும் வந்துருச்சு. ஏன்னா ஒன்னோட கூட அந்த அளவுக்கு இருக்கு. நன்றி. அப்ப இனிமேல் வரக்கூடிய அத்தனை பேருக்கும் நம்ம தான் முன்னாடி நிக்கிறோம், பில்லர்ஸா இருப்போம். சரி சார், நம்ம வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கணும் சார், நிறைய சம்பாதிக்கணும் சார். வள்ளல் ஜீன்ஸ் போட்ட நவீன நம்மாழ்வார், ஜீன்ஸ் போட்ட நவீன நம்மாழ்வார் அவர் யாருங்க? உண்மையிலே டாக்டர் ஜி.கே. சாமி சார் அவர்களை இந்த மேடையில வரவேற்கிறதுல PBS குடும்பமே சந்தோஷப்படுது.